பி சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சர். அந்த ஈர வெங்காயம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது 263 சீனர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக விசா கொடுத்து இங்க வர வச்சாங்க. திகார் ஜெயில ஏற்கனவே கொஞ்ச நாள் இருந்து களி தின்னுட்டு வந்தாங்க. இப்ப அடுத்து வேற திராவிட களி என்னமோ அங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இவர் அங்க சாப்பிட போவாரு. இந்த பணத்தை வாங்கினதாக கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி ஸ்ரீநிதி 2 பேரும் இப்ப அதுல சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க படிக்கிறது, உங்க வீட்டுல பிள்ளைகள் படிக்கிறது எல்லாம் ஹிந்தி படிக்கலாம். தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு ஹிந்தி தெரியும். அந்த யோகியனுக்கு ஹிந்தி தெரிஞ்சனால மத்திய அமைச்சர் சொல்லி கருணாநிதி சொன்னார் அவங்க தாத்தா அன்னைக்கு. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்வி திட்டத்தை வச்சாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கல்வி திட்டத்துல திமுகவினர் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. கிடையாது. திமுகவோ இல்ல திமுக கட்சி, திமுக அதாவது மு.க. ஸ்டாலின் குடும்பமோ இல்லைன்னா துரைமுருகன் குடும்பமோ இல்லைன்னா பொன்முடியுடைய குடும்பமோ இல்லைன்னா மற்ற கீதா ஜீவனுடைய குடும்பமோ இவங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒருத்தங்க அந்த கல்வி திட்டத்துல படிச்சாங்கன்னு சொல்லுங்க. கோடிகள், பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. வெளிநாடுகள் எந்தெந்த நாட்டுல சொத்து வச்சிருக்காங்கன்னு தெரியும். அவனும் கொள்ளையடிச்ச பணம், அது ஒரு பக்கம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலினும் அந்த சபரீசனும் கொள்ளையடிச்சது மட்டும் 30,000 கோடி ஒரு வருஷத்துல. இன்னைக்குள்ள கணக்குப்படி அது 1 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு. பூஜை நடக்கிறதெல்லாம் எடுத்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் இப்ப ஏன் பூஜையே பண்ணல? எடுத்து ஒரு வீடியோ போட வேண்டியதுன்னு போடல. இன்னும் அயோத்திக்கு போங்க. நேட்டிவ் தமிழ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னொன்னு சொல்றேன், ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? ஹிந்தி படிக்க கூடாதுன்னு இப்போ யாரு சொல்றது? யாரு? திமுக காரங்க. திமுக அரசாங்கம் வச்சிடுங்க. திமுக அரசாங்கம் அவன் இந்த திமுக காரங்க நடத்துற திமுக முதலமைச்சருடைய மக செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளி வேளச்சேரியில் இருக்கு, சன்ஷைன் பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்துல என்ன பாடத்திட்டம் நடைமுறையில் இருக்கு? சிபிஎஸ்இ கட்டாயம். ஹிந்தி கட்டாயம், தமிழ் கிடையாது. தமிழ்ல பேசினா 500 ரூபாய் ஃபைன் சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா 500 ரூபாய் ஃபைன். திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய எல்லாம், அமைச்சர்கள் நடத்தக்கூடிய எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளியோட 44 லிஸ்ட், 40க்கு மேல கூட நீங்க எடுத்துடுங்க. 40 பள்ளிக்கூடம், 44 பள்ளிக்கூடத்திலையும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் இந்த சிலபஸ் தானே வச்சிருக்கீங்க. தமிழக ஸ்டேட் போர்டு கிடையாது. ரொம்ப கொடுமை. உச்சகட்டமானது என்ன தெரியுமா? எத்துவாளித்தனத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? கருணாநிதி முதலமைச்சர் 2006 இருந்து 2011 வரைக்கும். அந்த நேரத்தில் துணை முதலமைச்சர், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த நேரத்தில் ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் சமச்சீர் கல்வி திட்டம். சமச்சீர் என்னது? எல்லா அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா கல்வியும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது. அதான் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சு? அது ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத ஒரு உதவாக்கரை கல்வி திட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்வி திட்டத்தை வச்சாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கல்வி திட்டத்துல திமுகவினர் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. கிடையாது. திமுகவோ இல்ல திமுக கட்சி, திமுக அதாவது மு.க. ஸ்டாலின் குடும்பமோ இல்லைன்னா துரைமுருகன் குடும்பமோ இல்லைன்னா பொன்முடியுடைய குடும்பமோ இல்லைன்னா மற்ற கீதா ஜீவனுடைய குடும்பமோ இவங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒருத்தங்க அந்த கல்வி திட்டத்துல படிச்சாங்கன்னு சொல்லுங்க. கிடையாது. அந்த திட்டத்தை கொண்டு வகுத்தது யாரு? கருணாநிதி. கூட இருந்தது யாரு? மு.க. ஸ்டாலின். ஆனா இந்த கல்வி திட்டத்தை இவங்க பயன்படுத்தல, இவங்க படிக்கலையே. அப்படி தரங்கட்ட எதுக்கும் லாய்க்கில்லாத கல்வி திட்டத்தை எவன் படிச்சுட்டு இருக்கான்? நம்ம வீட்டு குழந்தையும் உங்க வீட்டு குழந்தையும் ஏழைகள், ஊர்ல இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனும் வீட்டு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கு. ஏழைகளோட வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் இதை படிக்குது. அந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றது நீங்க யாரு? நீங்க நடத்துற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஹிந்தியில சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல. தமிழ் வழி கல்வியே கிடையாது. அப்ப நீங்க படிக்கிறது, உங்க வீட்டுல பிள்ளைகள் படிக்கிறது எல்லாம் ஹிந்தி படிக்கலாம். தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு ஹிந்தி தெரியும். அந்த யோகியனுக்கு ஹிந்தி தெரிஞ்சனால மத்திய அமைச்சர் சொல்லி கருணாநிதி சொன்னார் அவங்க தாத்தா அன்னைக்கு. அப்ப அவரை மட்டும் நீங்க எப்படி படிக்க வச்சீங்க இந்திய? முரசொலி மாறன், கருணாநிதி எல்லாம் ஹிந்தி போராளிகள். அவங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்திருக்கேன்னு இப்ப தானே வெளியே தெரியுது. இதேதான் இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி அதாவது நவோதயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. கல்வி திட்டம், அருமையான கல்வி திட்டம் கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி. 85, 86 காலகட்டத்தில் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கல்விங்கிற ஒரு பள்ளிக்கூடங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. தமிழகத்தை தவிர மேற்கு வங்காளம் முதல்ல ஆரம்பத்தில் அதை எதிர்த்தாங்க. ஏதோ காரணத்தை சொல்லி எதிர்த்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதில் உள்ள தன்மைகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதோட நன்மைகளெல்லாம் தெரிஞ்சவொன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துட்டு பண்ணியாச்சு.
தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் அந்த கல்வியினர் நவோதயா பள்ளிகள் இருக்கு. பாண்டிச்சேரியிலே 4 இருக்கு. காலாப்பட்டில் இருக்கு, சின்ன காலாப்பட்டு நினைக்கிறேன் அங்கே இருக்கு, காரைக்காலில் இருக்கு, ஏனாமில் இருக்கு, மாகையில் இருக்கு. 4 பள்ளிக்கூடம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கு. தமிழ் மாநிலம் தான், தமிழ் தான் தாய்மொழி. ஆனால் அங்கே 4 பள்ளிக்கூடம் வச்சு அங்கே உள்ள பிள்ளைகளெல்லாம் அதில் படிக்க முடியுது. தமிழகத்தில் 36 பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், 36 மாவட்டங்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று 36 பள்ளிக்கூடம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ரொம்ப, அதாவது இந்திய அளவில் தரமான கல்வி அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் படிக்கிற குழந்தைகள் வந்து கல்வி கட்டணம் ரொம்ப கம்மி. எல்லாம் வந்து அதுவும் வந்து நிறைய பேருக்கு இலவசமாக வேற கொடுக்குறாங்க. 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் உண்டு உறைவிட பள்ளி கொண்டு விட்டிங்கன்னா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு போக்குவரத்து செலவு கூட அவங்க கொடுத்துட்றாங்க. கட்டணம் வந்து ரொம்ப கம்மி, பெண் குழந்தைகளுக்கும் கம்மி, எல்லாம் 1000, 500, 700 இந்த மாதிரி தான் கட்டணம் வச்சிருக்காங்க. அதுவே அதை விட இன்னும் கம்மியாக கூட இருக்கு. 75% கிராமப்புற குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் அது. நகர்ப்புற உள்ளவங்களுக்கு 25% தான். எஸ்சி, அதாவது பட்டியலின சமுதாய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி இந்த மலை ஜாதி மக்களுக்கு அதுக்கு தனி இடஒதுக்கீடு அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அவ்வளோத்தையும் நாசம் பண்ணது யாரு? இவங்க தானே. இந்தின்னு சொல்லி நாசம் பண்ணி யாரையும் படிக்க விடாமக்கி இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணிட்டு இவங்க குடும்பம் மட்டும் வாழன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த காலத்துலையும் நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் கடனாளி ஆக்கி நாடே நாசமாக போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் மட்டும் செழிச்சிட்டு இருக்கு பாருங்க. முதல் 1 வருஷத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன கணக்குப்படி 30,000 கோடி. எது? அந்த கோபாலபுரம் குடும்பம் மட்டும், முதலமைச்சர் குடும்பம் மட்டும், மகனும் மருமகனும், உதயநிதி ஸ்டாலினும் அந்த சபரீசனும் கொள்ளையடிச்சது மட்டும் 30,000 கோடி 1 வருஷத்துல. இன்னைக்குள்ள கணக்குப்படி அது 1 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு, அந்த சபரீசன் நடத்தக்கூடிய அந்த G ஸ்கொயருக்கு மட்டுமே அவ்வளவு அமைச்சர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கு, பட்டம் சூட்டுறதுக்கு, அதுக்காக வேண்டி உள்ள வேலையை எல்லா அமைச்சரும் செய்யறாங்க. என்ன நடக்குது? நாடா சுடுகாடா இது? என்ன நடந்துட்டு இருக்கு? மக்களுடைய அங்க நெல்லையில் நடந்து மக்கள் தண்ணியில் நடந்து செத்துட்டு நடக்கும்போது முதலமைச்சர் எங்க போயிருந்தாரு? நீரோ மன்னன் வந்து ரோமாபுரி எரியும் போது பிடில் வாசல் இருந்த மாதிரி ஒரு டெல்லியில தான் போய் இடந்தாரு. டெல்லியில் அது ரொம்ப முக்கியம். இது அந்த கூட்டம், அது ஒரு ஆலோசனை கூட்டம் தான். ஆனா அதே சமயம் இவங்க அப்பமா தானே செய்தாரு. இலங்கையில 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சு ரத்த கலரியா இருக்கும்போது இவர் டெல்லியில போய் உட்காந்து சோனியா காந்திட்ட எங்களுக்கு முக்கியமான துறைகள் எல்லாம் வேணும்னு அண்ணன் கேட்டாரு. இவன் தனையன்னு அதே மாதிரி போயிருந்து அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போயிட்டு மூஞ்சில கரியை பூசி விட்டாங்க, வந்தாரு. அப்படித்தானே? எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தியில பேசுங்கன்னு சொல்லி நிதிஷ்குமார்ட்ட பேச சொன்னாங்க. இவர் தான் முதலமைச்சர் தான் சொன்னாரு. டிஆர் பாலு தான் அதை சொன்னாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ்லன்ட்டு. அவரு வந்து அது வெள்ளைக்கார மொழி, அதெல்லாம் பண்ண முடியாது, இது இந்துஸ்தான் அப்படின்ட்டாரு. இது இந்துஸ்தான், இந்த நாட்டினுடைய தேசிய மொழி ஹிந்தி தான், ஹிந்தி தெரியாம நீ இருந்தது தப்பு, ஹிந்தி படிச்சுட்டு வாடான்னு சொல்லி விட்டாரு. அவ்வளவுதான். இவங்க வெக்கமானும் சூடு சொரணம் இல்லாம அதுலயே உட்கார்ந்து இருந்துட்டு பேசாம இருந்துட்டு வெளியே வந்து பூசிட்டு வர்றாங்க. இவ்வளவுதான் சார். அவங்களுக்கு அந்த குடும்பம் மட்டும் வளர பாருங்க. துரைமுருகனுக்கு வந்து 60,000 கோடிக்கு மேல சொத்து இருக்குன்னு சொல்றாரு. சொல்லுது யாரு? அவங்க கட்சிக்காரன் தான் சொல்றாரு. குறிஞ்சிப்பாடி குமரனா சொல்றாரு 60,000 கோடிக்கு மேலங்கிறாரு. அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது ஏவா வேலுகிட்ட வந்து 6,000 கோடிக்கு மேல அதிகாரப்பூர்வமா இருக்கிறாங்க. இல்லைங்க, அவரு 50-60,000 கோடியை தாண்டி எப்போ போயிட்டாருங்கிறாங்க. இவர் ஓட்டர் ஸ்கூட்டர்ல வந்தவர் இவர் பொன்முடி, அவரு லட்சம் கோடியை தாண்டி இருக்காரு. நீங்க என்னங்க இதெல்லாம் ஒரு சுண்டகை? 1 கோடியே 70 லட்சம் 75 லட்சம் ரூபாய்க்கு தண்டனை வாங்கினா இதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாதுங்க. அவர் 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. பெரியசாமி அது வேற கேட்டகரிங்கிறாங்க. KKSSR ராமச்சந்திரன் இன்னொரு லெவல்ல அப்படிங்கிறாங்க. தங்கம் தென்னரசு எது எப்படி போனாங்கன்னா 4 சொத்து வாங்கி குமிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வாங்கிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கனிமொழிக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பகுதியில் வந்து நெல்லை ஏரியாவில் கிடையாது, தூத்துக்குடி ஏரியாவில் கிடையாது, இந்தியாவில் காஷ்மீரில் வரைக்கும் வச்சிருக்காங்க. இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பிறகு நம்பர் 1 அவங்க குடும்பம் நம்பர் 1, திமுகவினுடைய குடும்பம் நம்பர் 1 கொள்ளையடிக்கிறதுல அதில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. மக்களுக்கு பட்டணமும் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக சொன்னால் அப்படி தான் சொல்ல முடியும். தமிழகம் வந்து சீர் பெறணும் அப்படின்னா இந்த இவங்களெல்லாம் சுத்தமாக வாரி வெளியே போடணும். அதை விட முக்கியம் இந்த கொள்ளையடிச்செல்லாம் பிடுங்கணுங்க. பிடுங்கி அவ்வளோத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சொத்துக்கு இதெல்லாம் பிடுங்கணும். கொள்ளையடிச்சவங்க தானே நம்ம சொத்து தானே ஆகணும், அவ்வளோத்தையும் திருப்பி பிடுங்கணும். அப்படி பிடுங்கினா மட்டும்தான் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரி, ஓகேங்க சார். இப்போ தமிழகம் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு திட்டம், அதாவது பாஜக ஆரம்பித்து ஒரு நேரத்துலேருந்து அவங்களுடைய குறிக்கோளாக வச்சு ஆரம்பித்தது தான் அயோத்தி. அந்த அயோத்தி வந்து வர 22ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான
முக்கியமான திட்டங்கள்லாம் இப்போ பாஜக வந்து வகுத்துட்டு வராங்க. இப்போ தமிழக பாஜகவும் சரி, இல்லை தமிழகம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக அரசாங்கம் ஒரு ஏற்பாடும் பண்ணல. அவங்க வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது இந்த அயோத்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது, அதாவது கோயில் கும்பாபிஷேகம் 22 நடக்கும். அதை தொடர்ந்து பாருங்க, இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். எப்படி திருச்சி வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திச்சோ, அது வழக்கமாகவே திருச்சியில் அப்படி ஒரு திருப்பம் ஏற்படும். அதே மாதிரி அயோத்தியில் அந்த பட்டாபிஷேகத்துக்கு பிறகு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நிகழும். முக்கியமாக வந்து இந்த ஐஎன்டி கூட்டணி இருக்குல்ல, அது நாசமாக போயிடும். முதல் வேலை அது ஒரு திருப்பணி ஒன்று நடக்கும். வேணா பாருங்க. ஏன் தெரியுமா? அதில் உள்ள அகிலேஷ் யாதவ் முக்கியமாக அந்த கட்சியில் உள்ள ஒரு கூட்டணி சமாஜ்வாடி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் இது கடவுளுடைய பண்டிகை விழான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் நாங்களாம் கலந்துவோம், நீ ஐடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டார். காங்கிரஸ் தலைவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க, இன்விடேஷன் கொடுத்து அழைப்பதெல்லாம் கொடுத்து அது நாள் ஆகி போச்சு. இது வரைக்கும் போகணுமா வேண்டாமாங்கிறதே முடிவெடுக்க முடியல. காங்கிரஸ் கட்சி தலைமைகளால் நம்ம 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்துக்கு, அயோத்தி ராமர் பிரான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. கம்யூனிஸ்டுக்காரங்க அது வழக்கம் போல சீனா உண்டியல் குளிக்கைகள் அது தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் இதெல்லாம் இந்து பண்டிகைக்கு அவங்க போக மாட்டாங்க, இந்து கோயில் விழாவுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஏதாவது சர்ச்சில் ஏதாவது நடந்ததுன்னா போவாங்க, இல்லைன்னா மசூதியில் ஏதாவது நடந்ததுன்னா அங்கே போய் ரோஸ் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தெரியுவாங்க. அதனால அவங்களுடைய கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. திமுக காரங்க போக மாட்டாங்க, இவங்களும் வந்து போக மாட்டாங்க. இவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். அதனால இந்த ஆட்சி வந்து அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை. ஆனா தமிழக பாஜக சார்பில் இவங்க வந்து 100 நாள் ஒரு 100 ட்ரெயின் விடுறதை ஏற்கனவே அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அறிவிச்சிட்டாரு. அது இப்பவே வந்து மக்கள் அலைமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ரயில்வே துறை வந்து தனியா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா முழுக்க 500 ரயில்களை வந்து இயக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. 200 ரயில் வந்து தினசரி ரயில், மற்ற ரயில் வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இயக்குற மாதிரி வச்சிருக்காங்க. தமிழகத்துல இருந்து 4 இடத்துல இருந்து ட்ரெயின் போகுது. சென்னையில இருந்து போகுது, மதுரையில இருந்து போகுது, நாகர்கோவில்ல இருந்து போகுது, கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த 4 சிட்டில இருந்தும் 4 இடங்கள்ல இருந்தும் தினசரி ரயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அப்ப எக்ஸ்பிரஸ் ரயில் தினசரி இங்க இருந்து ஒண்ணு போகும், அங்க இருந்து கொண்டு வரும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ 4 தினசரி 4 ட்ரெயின் இங்க இருந்து அயோத்திக்கு போயிட்டே இருக்க போகுது. மக்கள் வந்து நீங்க இங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இது பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு பேர் போறாங்கிறது. காசி தமிழ் சங்கத்துக்கே இடம் கிடைக்காம போறது வாய்ப்பு இல்லாம தவிச்சவங்க தான் அதிகம். அதே மாதிரி இந்த பட்டாபிஷேகத்துக்கு பிறகு, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அயோத்திக்கு போறதுல மக்கள் கூட்டம் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும், அதை தடுக்கவே முடியாது. அதுல தமிழகத்தில இருந்து அதிகமான பேர் தான் போவாங்க, அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நிச்சயமா ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில போவாங்க. பிளைட், அதுக்கு பிறகு பிளைட் வசதியானவங்க எல்லாம் பிளைட்ல போயிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயோத்தியில எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த அயோத்தி ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே நேரத்துல 100 ரயில வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த இதனுடைய தரத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க. அதனால எவ்வளவு ட்ரெயின் வந்தாலும் அங்க தாங்கும். அதுக்குள்ள எல்லா சகல ஏற்பாடும் அங்க பக்காவா பண்ணிவிட்டாங்க. எதிர்பார்க்கல இவங்க. மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப ராமர் கோயில நீங்க எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிற மாதிரி வட இந்தியா முழுக்க ஆயிட்டு. தென்னிந்தியால குறிப்பா தமிழகத்துல வந்து கேரளாவில் அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், அப்படியே அது பொதிஞ்சு இப்படி இருக்காங்க. தமிழகத்துல பாருங்க, இதுல ஒரு பெரிய நாடக கம்பெனி ஒண்ணு உண்டு, கோபாலபுரம் நாடக கம்பெனின்னு அதுக்கு பேரு. அதுல வந்து துர்கா ஸ்டாலின் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த அம்மா தான் அந்த நாடக கம்பெனிக்கு ஓனர். அது பாருங்க, இப்போ அயோத்திக்கு போவாங்க, வேணா பார்த்துட்டே இருங்க போவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல, நீங்க உடனே கேட்கலாம், இல்ல அந்த அம்மா இந்து தானே, அவங்க தான் எல்லாம் வழக்கமா கோயிலுக்கெல்லாம் போறாங்கல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, தீபாவளி அன்னைக்கு எங்க போனாங்க? கோயிலுக்கு போனாங்களா, சர்ச்சுக்கு போனாங்களா, மசூதிக்கு போனாங்களா? ஒரு போட்டோவும் வரலையே சார். ஏன் வரல? அப்ப சாமியை கும்பிடலையே அன்னைக்கு? கந்த சஷ்டி அன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போறதா நீங்க பாத்தீங்களா? இல்ல ஏதாவது இது போனாங்களா? அந்த தீப திருநாள் அன்னைக்கு வந்து இவங்க மற்ற நேரத்துல அங்க போய் நாங்களும் நடந்தோம்லாம் கணக்கில் திருவண்ணாமலைக்கு போனாங்க, நடந்தாங்க, வச்சாங்க, எல்லாம் செய்தாங்கல்ல. இப்ப ஏன் போகல? அதுக்கு அந்த தீப திருநாள் நடக்கும்போது போயிருக்க வேண்டியதுதானே, அங்க ஏன் போய் கலந்துக்கலந்தாமா? அப்படின்னா எலெக்ஷன் வரல. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அதனால நம்ம கோயிலுக்கு போவாங்க, அதை வீடியோ எடுப்பாங்க, வெளியெடுப்பு பாருங்க. அது திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை நடக்கிறதெல்லாம் எடுத்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ ஏன் பூஜையே பண்ணலையா? எடுத்து ஒரு வீடியோ போட வேண்டியதுன்னு போடல. இன்னும் அயோத்திக்கு போவாங்க, நாங்களும் காணிக்கிறோம். இந்த பக்கம் மாப்பிள்ளை திட்டிக்கிடுவாரு, இந்து என்றால் திருடன் பேரு, தாத்தா அவங்க அப்பா சொன்ன டயலாக பேசிக்குவாரு. இல்லைன்னா இந்து பண்டிகைகள்ல இந்த இந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசிட்டு திரிவாரு. தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லி துப்பு இருக்காது. அப்படி ஒரு முதலமைச்சர் இவர் சொல்லித்தாங்க ஆகணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு முதலமைச்சருங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் இல்லை. ஒண்ணு எந்த பண்டிகை நாங்க கொண்டாடல, எல்லாத்துக்கும் நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. எங்க கொள்கை இது, நாங்க கடவுள் மறுப்பாளர். ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ஹிந்து பண்டிகை தானே, அது வாழ்த்து சொல்லி. ஆமா, தமிழன் கிடையாதுல்ல, நீங்க தமிழங்க தான் சார் கொண்டாட முடியும். திராவிடங்கிறது தான் அவங்களோட கொள்கை. இது திராவிட கொள்கை கிடையாது, தெலுங்கு கொள்கை. திராவிட கொள்கை எல்லாம் கிடையாது, தெலுங்கு கொள்கை. அதனால வந்து ஏன் அதாவது காலையில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது தீகா கும்பல், இது ஆரம்ப விழாவில் காலையில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. திராவிடர் அதாவது தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலே யோசிக்கிறாங்க. அப்படியே தமிழர்னா ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழர் கிடையாது. அப்புறம் வந்து அண்ணாதுரை முதலியார், அவரும் தமிழர் இல்லை, அது தெலுங்கர்.
கருணாநிதி கீழே தான் அந்த டிக்கெட்லாம் அந்த வரிசையில முதல் வரிசையில இல்லை, இருந்தாலும் இவரும் தெலுங்கர் தான். அப்போ மேல முக்கியமான இருந்தக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே தமிழர்களே இல்லை. அப்ப அது தெலுங்கனும் கன்னடத்துக்காரனும் வந்து தமிழர் கழகம்னு வச்சா அதை எப்படி ஏத்துக்குவாங்க தமிழ் மக்கள்? ஒரு கொஸ்டின் வருது, ஒரு பிரச்சனை உருவாகுது. உடனே மத்தியானத்துக்கு மேல திராவிட கழகம்னு மாத்திட்டாங்க. தொடக்கமே சரியில்லைல்ல, அதுக்கு கருவின் குற்றம் தானே. இது பிறப்பிடமே சரியில்லாம தானே பிறக்குது அந்த அமைப்பே, திராவிட கழகம்ங்கிறது. தொடங்கும் போதே இவங்க அப்படித்தானே ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ஒரு தமிழர் கழகம்னு வச்சிருக்க வேண்டியது தானே. அதனால அன்னையில இருந்து ஆரம்பிச்சதுனால இன்னைக்கும் மு க ஸ்டாலின் யாரு? இவங்க ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க ஹெச் ராஜா வந்து வந்தேரிம்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அலைவாங்க. இதை மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்தேரி, அவன் இவன் பான்பராக்கு வாயன், கக்கூசு கழுவ வந்தான், எல்லா கதையும் சொல்லுவாங்க. இவங்க யாரு? இவங்க அவன் பீகார்ல இருந்து அவன் வந்து கக்கூசு கழுவுங்க வந்தான்னா உங்க தாத்தாவுக்கு உங்க வம்சாவளியில முன்னாடி உள்ள உங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க என்னத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்க வந்தாங்க, அப்படித்தானே? அதானே உண்மை. குறைச்சு சொல்லல, அது ஒரு வேலை தான், ஒரு புனிதமான பணி தான். ஆனா வந்தது நீங்க ஒத்துக்கணும்ல. அப்போ ஆந்திராவில இருந்து எதுக்கு இங்க வந்தாங்க? பிழைப்பு தேடி. நீங்களும் வந்தேரி தானே. ஒரு வந்தேரி குடும்பம் இங்க முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கு, அதானே உண்மை. அப்ப இதை மூடி மறைக்கணும்னா திராவிடன்னு சொல்லணும், முளை வரைச்சிட வேண்டியதுதான். ஆந்திராக்காரன், அதாவது கேரளாக்காரன் மலையாளின்னு சொல்றான், கன்னடத்துக்காரன் கன்னடன்னு சொல்றான், ஆந்திராக்காரனும் தெலுங்கானாக்காரனும் நான் தெலுங்குன்னு சொல்றான். தமிழன் தமிழன் தானே சொல்லணும். இவன் என்ன திராவிடன்? எங்க இருந்து வந்தான்? இவரு நீங்க திராவிட இதுன்னு சொன்னா நீங்க வந்து இந்த 4 தென் மாநிலங்களை சேர்த்து தான் சொல்ல முடியும். அப்படிதான் ஒரு இது வச்சிருக்காங்க, நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு தான் திராவிட சிசு, இந்த பிறக்கிற குழந்தை திராவிட இது ஆதிசங்கர காலத்துல இருந்து இது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நடைமுறை இருக்கு. ரைட், ஓகே, அப்படி எடுத்துடுங்க. நிலப்பரப்பு அடிப்படையில அது அவ்வளவு சேர்ந்து நீங்க ஒண்ணு பண்ணி இது ஒரு மாடல், இது ஒரு கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம். இப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. கேரளா கலாச்சாரம் வேற, கன்னடத்து கலாச்சாரம் வேற, அந்த தெலுங்கர் கலாச்சாரம் வேற, தமிழர் கலாச்சாரம் வேற, பண்பாடு வேற, எல்லாமே வேற வேற தானே. அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்து சுத்தணும் அப்படி? ஏன்னா இவங்க தமிழன் கிடையாது, அங்கதான் பிரச்சனை. இவங்க தமிழன் இல்லாம இருக்கிறதுனாலதான் தமிழனுக்கு தலையில முளை வரைக்கிறதுக்காக தான் திராவிடன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்தி நிலையிறாங்க. அதனால இவங்க அதான் சொல்றாங்க. ஓகே சார், கடைசி கொஸ்டினா வந்து நேற்று கார்த்திக் சிதம்பரம் வந்து இடி ஆஃபீஸ்க்கு ஆஜராகிட்டு வந்திருக்காரு டெல்லியில. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது வந்து கார்த்திக் சிதம்பரம், அங்க அப்பா பி சிதம்பரம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யோக்கிய சீகாமணிகள், வெளியே அப்படித்தான் பேசி தெரியுவாங்க. ஆனா பிராடு தானே அவ்வளவு இவங்க தான் பண்ணாங்க. இவர் எதுக்கு போனாருங்கிறத மட்டும் சொல்லுவோம், மிச்ச கதையை நம்ம இன்னொரு நாள் கூட விரிவா பேசுவோம். சைலண்டா வெளியே, அதாவது எதுவுமே நடக்காது. போன மாசம் 22ஆம் தேதி இதே கேஸுக்கு தான் அப்பியர் ஆனார். எங்க டெல்லியில அமலாக்கத்துறை அலுவலகத்துல கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர்கள் வந்து போய் அப்பியர் ஆகிட்டு வந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா பழையபடி இப்போ 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி இப்போ மறுபடி போயிருக்காரு. இது எதுக்கு அவர் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011 பி சிதம்பரம் அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர், அந்த ஈர வெங்காயம் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது 263 சீனர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக விசா கொடுத்து இங்க வர வச்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தேச துரோக கும்பல் வேலையெல்லாம் செய்திருக்காங்கன்னு பாத்துருங்க. இதுல 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார். யாரு? மகன் கார்த்தி சிதம்பரம் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இந்த 263 சீனர்களுக்கும் விசா கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா இருக்கக்கூடிய அந்த உள்துறை மூலமாக, உள்துறை தான் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதனால அதை வந்து வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தப்பட்ட வழக்குல தான் இப்ப அப்பியர் ஆயிட்டு இருக்கு. 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினது இப்ப 2011 வாங்கினது. இது அந்த கேஸ்ல தான் இப்ப போயிட்டு இருக்காரு சிக்கி. அதாவது அதுக்கு வெளியே வர, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை, இதுவும் தான் லஞ்சம் வாங்கினது. இதே மாதிரி இவருக்கு இன்னும் 2 கேஸ் இருக்கு. இதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பா பணம் வாங்கின அந்த இதுலயே கூட ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஏர்செல் மேக்சிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது 3வது கேஸ். இந்த கேஸ் அது 2 இதுதான், லஞ்சம் வாங்கினதுதான், பண பரிவர்த்தனை, சட்டத்துக்கு புறம்பான பண வர்த்தனை இது மணி லேண்டரிங் சம்பந்தப்பட்ட கேஸ் தான். இதுவும் மணி லேண்டரிங் தான். ஆனா இவர் வந்து ரொம்ப கூலா வெளியே வந்து அது வந்து ஈடி வந்து இந்த கிறிஸ்துமஸ் பொங்கல் இதெல்லாம், இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வந்து என்ன கூப்பிடுவாங்க. அதனால நான் வந்து அப்படி சும்மா பார்த்துட்டு போனேன். எவ்வளவு கொழுப்பு பாருங்க. திகாரம் ஜெயில ஏற்கனவே கொஞ்ச நாள் இருந்து களி தின்னுட்டு வந்தாங்க. இப்ப அடுத்து வேற திராவிட களி என்னமோ அங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இவர் அங்க சாப்பிட போவாரு, அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது சார், இவருக்கு மேல இன்னும் நிறைய கேஸ் இருக்கு. OMR நினைக்கிறேன், அங்க ஒரு 8 ஏக்கர் நிலத்தை வந்து வித்தாங்க. அதுல வந்து ஒரு மோசடி கேஸ் ஒண்ணு இருக்கு. மோசடி கேஸ்னா இவங்க ப்ராப்பர்ட்டி தான். இதுல வந்து பணம் வாங்கினது இவரு கார்த்தி சிதம்பரம் அவருடைய மனைவி. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கார்த்தி சிதம்பரத்துக்கு அம்மாவுக்கு பேர்ல உள்ளது, அம்மா மகன் எல்லாத்துக்கும் பேர்ல உள்ளதுதான். அதுக்கு வாங்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 70% ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து கணக்குல காட்டிட்டாங்க. மிச்சத்தை வந்து பிளாக் மணியா வாங்கிட்டாங்க.
அந்த பிளாக் மணி வந்து வாங்கிட்டு அதுக்கு வரிங்க கவர்மெண்ட்டை ஏமாத்தி அதை வந்து முறைகேடு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பணத்தை வாங்கினதாக கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி ஸ்ரீநிதி 2 பேரும் இப்ப அதுல சிக்கிட்டு இருக்காங்க. லாட்ரி மார்டின் அவங்களுடைய நிறுவனம் ஒண்ணு அந்த இடத்த வாங்கிச்சுது. இதை கொஞ்சம் பழைய கேஸ் இது. அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு முட்டுக்காடா ஏதோ அந்த பகுதியில தான் வரும். அந்த இடத்த வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவனுடைய டாக்குமெண்ட்ல அவனுடைய பத்திரம் இதெல்லாம் வாங்கி எழுதி எடுத்து வச்சிருக்கிறதுல இவ்வளவு ரூபா கேஷா கொடுத்தோம், இவ்வளவு ரூபா இதா கொடுத்தோம், செக்கா கொடுத்தோம், டிடியா கொடுத்தோம்லாம் கணக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப வந்து வருமான வரித்துறை வந்து அவங்க இதுல போய் ரைடு நடத்துது. நடத்தும் போது அந்த நிறுவனத்துல மார்டின் நிறுவனத்துல ரைடு நடத்தும் போது இந்த ஆவணம் சிக்குது. உடனே இதை எடுத்துட்டு அப்ப கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி இவங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணி தானே இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சரி ஓடு அங்க போய் அவங்க கிட்ட செக் பண்ணி அவங்க வாங்கினது உண்மைதான். அப்ப நீங்க கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்கீங்களா? இவ்வளவு 3 கோடி 9 கோடின்னு நினைக்கிறேன். 9 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டை ஏமாத்தி நீங்க வாங்கியிருக்கீங்களா? வாங்கையா ராசான்னு ஒரு கேஸ். இந்த கேஸ் வந்து சென்னையில வந்து எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய கோர்ட்ல நடக்குது. அந்த இதுல அனிதான்னு நினைக்கிறேன் நீதிபதி கிட்ட போகுது. அந்த அனிதா யாரு அப்படின்னா அந்த கிரிக்கெட் இதுக்கு விமர்சனம் பண்றாருல சுமந்த் ராமன், அரசியல் விமர்சகர். லட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க, இவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. இவருடைய மனைவி தான் அந்த நீதிபதி. அந்த நீதிபதி யாரு அப்படின்னா ப. சிதம்பரத்துக்கு வீட்டுல வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு ஜூனியரா வேலை பார்த்தவங்க. அவங்க கிட்ட இந்த கேஸ் போகுது. இதெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உடனே யாருமே கண்டுக்கல. இவங்க கிட்ட எப்படி நீதி கிடைக்கும்? இவங்க தான் அந்த ஓனர், அவங்க முதலாளி கேஸ் ஆச்சு. முதலாளிக்கு எப்படி விசுவாசமா தானே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. இது அப்புறம் ஒருத்தங்க கண்டுபிடிச்சி ஒரு பேப்பர் போட்டு இந்த மாதிரி வழக்கு, இந்த அம்மா வந்து அவங்க கிட்ட சம்பளம் வாங்கினவங்க, மாச சம்பளம் வாங்கி வேலை பார்த்தவங்க ப. சிதம்பரம் குடும்பத்துல. அதனால அவங்க வீட்டு வழக்கை இந்த அம்மா எப்படி பேசுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த வழக்கில் இருந்து அவங்க வெளியே போனாங்க. இப்ப வேற யாரும் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு கூறுகட்ட குடும்பம் இது. எவ்வளவு கேவலமான செய்யலாமா? வெறும் 50 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு என்ன பிச்சை எடுத்துட்டு அடக்காங்க இவங்க. கோடிகள், பல 1000 கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. வெளிநாடுகள் எந்தெந்த நாட்டுல சொத்து வச்சிருக்காங்கன்னு தெரியும். அவனும் கொள்ளையடிச்ச போனான், அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் அதுல ஆசை தான் யாரை விட்டுச்சு. அதுலதான் இந்த இப்போ போயிட்டு இருக்கிறது சீனர்களுக்கு, அதாவது 263 சீனர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக விசா கொடுக்கறதுக்காக 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் 2011 வாங்கின கேஸ்ல தான் இப்ப இடி அலுவலகத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. கிட்ட குட்டி அதுவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு, துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவரு உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்பவே நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி, வணக்கம்.